ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கா. ஸோ இன்னைக்கு நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ஆல்ரெடி 2 படத்தோட ரிவ்யூ போட்டுட்டோம். ஸோ ஒன்று வந்து ரெட்ரோ, தென் அதுக்கு அடுத்து தண்டர்போல்ட்ஸ். நிறைய பேர் ஹிட் 3க்கு போடுங்க, அதே மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கும் ரிவ்யூ போடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. பட் என்னால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியல. தென் ஃபைனலி எப்படியோ இந்த ஒரு படம்கான ரிவ்யூ ஃபர்ஸ்ட் ஒரு சில ரிவ்யூஸ்லாம் நல்லா கிடச்சிட்டு இருந்தது. சரி, ஓகே, நைட் ஷோ இதுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனலி டூரிஸ்ட் ஃபேமிலியை நான் சூஸ் பண்ணிட்டேன். அதனால் ஹிட் 3யோட ரிவ்யூ வராது, அதனால் வெயிட் பண்ணாதீங்க. இந்த ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி படம் எப்படி இருந்தது, பாசிட்டிவ் நெகட்டிவ், தென் ஓவராலா இந்த படத்தை பத்தின என்னோட தாட்ஸ்லாம் என்னன்றதை இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். தென் இந்த படத்தை நீங்க பாத்துறீங்களா, உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ட்ரெய்லர்லேயே இந்த படத்தோட ஒரு மெயின் கோர் ஒன்லைனரே வந்து நமக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாகவே வந்து மொமெண்ட்ஸ் அண்ட் சீக்வன்சஸை பேஸ் பண்ணி மட்டுமே இந்த படத்தோட லாஃப்டர், எமோஷன் இது எல்லாமே ட்ராவல் ஆச்சு. ஒரு சிம்பிளான லைனர் என்னன்னா, இலங்கை தமிழர்கள் அவங்களோட ஃபேமிலியோடு சேர்ந்து அங்கேருந்து இங்கே வராங்க. இங்கே தமிழ்நாடுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய கான்சிக்வன்சஸ் என்ன, அவங்க வந்து இங்கே எப்படி வந்து செட்டில் ஆகிறாங்க, அவங்களோட லைஃப் என்னவா சேஞ்ச் ஆகுது, அவங்க லைஃப்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் எப்படி அவங்க வந்து கடந்து வராங்க, இந்த ஒரு ஃபேமிலி எப்படி வந்து ஃபைனலி ஒரு குட் ஸ்டேஜுக்கு போகுது அப்படின்றத வச்சு நல்ல ஒரு ஃபீல் குட்டான, ஒரு எமோஷனலான, ஃபன்னான எல்லாமே இருந்த சூப்பரான ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு பார்த்த ஒரு படம் மாதிரி எனக்கு இது ஃபீல் ஆச்சு. லிட்டரலி ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. இந்த படத்தில் வரக்கூடிய பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டெஃபினட்டா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். முக்கியமாக சசிகுமார் சார் அண்ட் சிம்ரன் மேம், இவங்க 2 பேரோட காம்போ வந்து சூப்பராக இருந்தது. இனிஷியலா ட்ரெய்லர் அந்த மாதிரியான சீக்வன்சஸ்லாம் பார்க்கும்போது சசிகுமார் சாருக்கும் சிம்ரன் மேமுக்கும் வந்து எப்படி செட் ஆகும், இந்த ஒரு பேர் எப்படி இருக்கும், பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நான் நினைச்சேன். பட் மூவி வெர்ஷனில் பார்க்கும்போது த்ரூ அவுட் ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சீக்வன்சஸ், அவங்களோட அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அவங்களோட அந்த ஒரு கான்வர்சேஷனாக இருக்கட்டும், அவங்களோட ஒவ்வொரு சில சீக்வன்சஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. தென் இதில் சசிகுமார் சாரோட ஆக்டிங் அண்ட் அவரோட வாய்மொழி இருக்குல்ல, லைக் அந்த ஒரு ஸ்லாங் எடுத்து பண்ணுறது, ஸோ அது லிட்டரலி சூப்பராக பண்ணிட்டாரு. இந்த ஒரு படத்தில் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ ஸ்டீலர்னே அப்படின்னு சொல்லலாம். தென் இதை தாண்டி அவங்களோட 2 பசங்க, அந்த 2 பசங்களுமே வேற லெவல். அதில் ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆவேஷம்ல பார்த்துருப்போம், அதில் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாரு. அதே மாதிரியான ஒரு சம ஆக்டிங்கை இந்த ஒரு படத்துலையுமே கொடுத்துருக்காரு. அந்த ஒரு குட்டி பையன் அவனோட ஆக்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர். இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது யோகி பாபு சார். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல யோகி பாபு சார் வர படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு காமெடியே இல்லை. ஏன்னா அந்த படத்தில் யோகி பாபு சாரே இல்லை அப்படின்ற அளவுக்கு சும்மா ஒரு ஊர்கா தொட்டுக்கிற மாதிரி நிறைய படங்கள். ஏன் இப்போ குட் பேட் அக்லிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சின்னதாக ஒரு போர்ஷன் வந்துருப்பாங்க, இது மாதிரி தான் வந்திருந்தாரு. பட் இந்த ஒரு படத்துல அவரோட ஒரு பார்ட் வந்து கொஞ்சம் சின்ன பார்ட் தான், பட் இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட்டா நல்ல ஒரு ரோல் தான் அவருக்கும் இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ஃபிலிம்ல சப்போர்ட்டிவ் கேரக்டரா வராரு, அவரோட அந்த ஒரு கேரக்டர் நல்லா இருக்கு. மொத்தமா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபன், காமெடி அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து நம்ம வந்து சிரிக்கவும் செய்யறோம். அதே மாதிரி ஒரு சில கஷ்டங்கள் இருக்குல்ல, லைக் அந்த இலங்கை தமிழர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச அவங்களோட ஒரு வலி, அந்த ஒரு வேதனை, அதையுமே நமக்கு கடத்துறாங்க. நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு படம் வித் ஜாய்ஃபுல்லான ஒரு டோனோட ஒர்த் டு வாட்ச் ஃபிலிம் தான். டெஃபினட்டா ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணலாம். நான் பார்க்கும்போதே ஃபுல்லி ஃபேமிலி கிரௌடு தான், லிட்டரலி எல்லாமே ஃபேமிலி கிரௌடு தான். அப்படி பார்க்கும்போது முடிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஷோல இருந்து இந்த ஒரு படத்தை விட்டு கொடுக்கல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அப்படி யாராவது இந்த படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. ஓடிடிலாம் வெயிட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இப்பவே போய் பாருங்க. அப்பதான் இந்த மாதிரியான நல்ல படங்கள்லாம் நிறைய வரும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ஒர்த் டு வாட்ச் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட தாராளமா இந்த வீக்கெண்டை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்துட்டீங்களா? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி யாராவது ஹிட் 3 பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உங்களோட ரிவ்யூவை அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ஏன்னா என்னால் தான் வீடியோ போட முடியல, அட்லீஸ்ட் உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் டைம் தான் படம் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா, பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.